இதை நாங்கள் மிக தெளிவாக கடந்த முறை 246 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ணும்போது நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நம்பர்ஸ் அதிகமாக இருக்கணும், நிறைய அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டோன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து எக்கச்சக்க அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க. நான் சொன்னது போல பொதுநல நிதியில இவங்க திருப்பணிகள் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 400 கோடி ஏற்கனவே முடிவடைஞ்ச பணிகளுக்கும் பாதியில நிற்கக்கூடிய திருப்பணிகள் கோயில் பணிகளுக்கும் திரும்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப அதை நாங்க தான் திரும்ப கொடுக்குறோம். அப்ப இவங்க விளம்பரத்துக்காக எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுட்டு ஃபண்ட் என்ன இருக்கு, நிதி நிலைமை என்னன்னு பார்க்காம அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. அதுல துவங்கப்படாத பணிகள்லாம் இருந்துச்சு. துவங்கப்படாத பணிகள் இருக்குமோ அதையும் நம்ம ஆய்வு செஞ்சோம். அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது சில திட்டங்கள் இருக்குதா அப்படின்னு, நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுலதான் நம்ம பார்க்கும்போது தான் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங், இன்னும் சொல்ல போனா சில கோயில்கள்லாம் பக்தர்கள் தங்குவதற்கு சொகுசு விடுதி. எந்த பக்தர்களுக்கு சொகுசு விடுதி தராங்கன்றதை நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். பக்தர்கள் தங்குவதற்கு சொகுசு விடுதி, இப்படியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா பண்ணிட்டு இதுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கேன்சல் பண்ணோம். திருச்செந்தூர் கோயில்ல பல்வேறு நடைமுறைகள் கொண்டு வந்தீங்க. பட் திருப்பியும் அது சம்பந்தமா பல்வேறு சர்ச்சைகள் உருவாகிட்டு இருக்கு. உள்ள போய் பக்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்ல, தள்ளுமுள்ளு நடக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சார், ஒரு கோயிலுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 30,000 பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, அந்த கெப்பாசிட்டிக்குள்ள அந்த கோயிலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போகும்போது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கையூட்டுகளை நீக்கிறது, மற்ற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றது, இந்த தரிசன முறைகேடுகள்லாம் சால்வ் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம இறங்கி ஏறத்தாழ ஒரு 80-90% அங்க நிலைமை மாறி இருக்கிறது. அந்த நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள்ள தான் வந்திருக்குது. இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார இறுதி நாட்கள்லயும் முக்கிய நாட்கள்லயும் ரொம்ப அதிகமான கூட்டம் வருது. இப்ப ஒரு கோயிலோட கெப்பாசிட்டி 30,000 தான் ஒரு நாளைக்கு இருக்கும்போது, நீங்க ஒரே நாள்ல 50,000 60,000 பேர் முக்கியமான நாட்கள்ல வார இறுதி நாட்கள்ல வரும்போது அதை கையாள்வது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். முறைகேட்டினால உள்ள பக்தர்களை கூட்டிட்டு போற மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம 80-90% நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இன்னும் ஆங்காங்கே ஒரு சில நடந்துட்டு இருந்தாலும் உடனடியாக அதன் மேல நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆட்சி அமைச்சு 100 நாள் தான் ஆகுது, எல்லா ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கிறோம். 100 நாள்லயே ஒட்டு மொத்தமா செய்ய முடியும்னா அது யாராலையும் முடியாத காரியன்றது அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையுமே 100 நாளைக்குள்ள உடனடியா சரி பண்ணி தலைகீழாக மாத்துறதுக்கு இது சினிமா கிடையாது. சரிங்களா? இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் எடுத்து பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 80-90% கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அறங்காவலர் பணியில அரசியல் பிரமுகர்கள் தான் அதிகமா இருக்காங்க, உண்மையான ஆன்மீகவாதி அறங்காவலர் சொல்லி அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கேள்விகளை நீங்க 5 வருஷத்துக்கு கடந்த ஆட்சியில யாரு அறங்காவலர் குழுவை நியமிச்சாங்க, எதன் அடிப்படையில நியமிச்சாங்க, நேற்று சட்டமன்றத்தை சொன்னேன் இல்லையா, எதற்காக அறங்காவலர் குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்லாம் என்கிட்ட என்னுடைய ஆபீஸை தன்னுடைய மன குமுறல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அவர்கிட்ட போய் நீங்க அது நாங்க அறங்காவலர் குழு போடும் போது நீங்க பாருங்க. இப்ப நாங்க 9,000 கோயில்களுக்கு அறிவிச்சிருக்கோம்ல, நாங்க போடும் போது நீங்க அதை பாருங்க. மொபைல் போன்கள் எடுத்துக்கூடாது உத்தரவு நடைமுறைப்படுத்துறோம். முதற்கட்டமா இப்ப எந்தெந்த கோயில் நம்ம செய்ய போறோம், எந்த அளவுக்கு முதல் கட்டமாக 50க்கும் மேற்பட்ட முதுநிலை கோயில்கள்ல அனைத்து முதுநிலை கோயில்கள்லயுமே மொபைல் கவுண்டர்ஸ் பாதுகாப்பாக வைப்பதற்கான மொபைல் கவுண்டர்ஸை உருவாக்க சொல்லியிருக்கோம். அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது எப்பவுமே ரெகுலரா பண்றதுதான். என்னன்னா, இப்ப அந்த மொபைல் கவுண்டர்ஸை நம்ம உருவாக்கி கியூக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் கவுண்டர்ஸ்ல மொபைல்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சு திரும்ப அந்த மொபைல் போன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணிருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம், பல்வேறு இடங்கள்ல உள்ள மூலவர் சிலைகளையும் உள்ள இருக்கக்கூடிய விக்கிரங்களையும் வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறதுன்றது இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே இருக்குது. அப்ப கோயிலுக்கு தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் வந்தாங்க, தரிசனம் போனாங்க, மன நிம்மதியா வெளியில போனாங்கன்றது இருக்கணுமே தவிர்த்து இது போன்ற விஷயங்கள் இந்த டிவைசஸ்னால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இது வெளியில போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம இதை முன்னெடுத்திருக்கிறோம். ஸோ இந்த முன்னெடுப்பை தயவு செய்து பொதுமக்கள் நம்மளுடைய திருக்கோயில்களின் நலன் கருதி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, பொதுமக்களுக்கு இதுல ஒரு அவேர்னஸ் இருக்கு. என்ன அவேர்னஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இங்க இருந்து நம்ம திருப்பதி கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. திருப்பதி கோயிலுக்குள்ள மொபைல் போன்ஸ் அலௌடு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திருப்பதி கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா மொபைல் போன் எடுத்து கார்ல வச்சுட்டு போயிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா மொபைல் போன்ஸ் ரூம்ல வச்சுட்டு போயிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா லக்கேஜ் மொபைல் போன்ஸா கவுண்டர்ல கொடுத்துட்டு போயிடுறோம். அங்க போய் நம்ம கியூல நிக்கிறோம். இங்கேயாவது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்ட நெரிசல்ல நிக்கிறாங்க, கியூல வராங்கன்றதுக்கே நம்ம என்ன பண்றோம், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் கியூல நிக்கிறோம், நிர்வாகம் சரி கிடையாது, கோயில் சரி கிடையாதுன்னு சொல்றோம். அங்க 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஆனா கூட அமைதியா நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த அளவுக்கு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுலயும் நம்ம ஒரு கண்ணா தான் இருக்கும். அதுலயும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வசதிகளையும் மேம்படுத்தணும் நம்ம சொல்றோம், அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனா எப்படி நீங்க திருப்பதி கோயிலுக்குள்ள போகும்போது மட்டும் மொபைல் போனை கரெக்டா வச்சுட்டு தான் போகணும், பேகை கரெக்டா வச்சுட்டு தான் போகணும், அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இப்படிதான் போகணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இல்லையா? அதே மைண்ட் செட்டு தமிழ்நாட்டு கோயில்கள்லயும் மக்கள் பின்பற்றணும். ஏன்னா அப்பதான் எப்படி இந்த கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ வெளியில வர்றது, கோயிலுக்குள்ள இருந்து போட்டோ வெளியில வர்றது, ரீல்ஸ் வெளியில வர்றது, அதெல்லாம் இல்லாம எந்த காரணத்துக்காக நம்ம கோயிலுக்கு போறோமோ அந்த இறைவனை வந்து மன நிம்மதியோட தரிசனம் செய்துவிட்டு வெளியில வரணும். வேற எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம மிக தெளிவா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த மெத்தடை கொண்டு வரோம். இதை மக்களும் வந்து தயவு செஞ்சு செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.